ஸ்ரீ மகாபெரிவா திருவடிகள் சரணம். என்னோடய சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுற அத்தனை பேருக்கும் நன்றி. என்னோடய சேனலில் பொது பரிகாரங்கள், சக்தி மிகுந்த ஸ்லோகங்கள் அத்தனையும் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். உங்களுக்கு ரொம்ப உபயோகமாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். இந்த பதிவில் நாம் பார்க்க போகிறது தலையெழுத்தே சரியில்லை, நான் வாழ்கிறதே ரொம்பவும் வேஸ்ட்டு அப்படிங்கிற நினைப்பில் வாழ்ந்துட்டு இருக்கிறவங்களாகட்டும், குடும்பத்தில் ஏகப்பட்ட கஷ்டங்களுங்க. ஏதோ எப்போவோ கஷ்டம் வந்தால் சமாளிச்சுக்கலாம், ஆனால் எப்பொழுதுமே கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்கிறோம் அப்படின்னாக்கா நமக்கு வாழவே வேணாம் அப்படிங்கிற அளவுக்கு நமக்கு நினப்பு வந்துடுது. அப்படியாப்பட்ட ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் இருக்கிறவங்க, நான் எந்த நேரத்தில் தான் பிறந்தேனோ, ஏன் தான் இந்த குடும்பத்தில் வந்து பிறந்தனோ, நான் எந்த பாவமும் செய்யலை, முன்னோர்கள் செஞ்ச பாவமா இல்லை என்னோடய தாய் தகப்பன் செஞ்ச பாவமா என்னானே தெரியல அப்படின்னு சொல்லி ரொம்பவும் எந்த நேரமும் புலம்பிக்கிட்டே இருக்கக்கூடியவங்க யாராக இருந்தாலும் சரிங்க, தலையெழுத்தையே மாற்றக்கூடிய அற்புதமான ஒரு வரி மந்திரங்க. இந்த மந்திரத்தை நீங்கள் நாமளும் வாழணும், 4 பேருக்கு முன்னாடி கௌரவமாக வாழணும், நம்முடைய தலைமுறையே நம்முடைய குடும்பமே நல்லபடியாக வாழணும் அப்படின்னு சொல்லி மனசார வேண்டிக்கிட்டு இந்த மந்திரத்தை தினந்தோறும் நீங்கள் முழு மூச்சாக சொல்லிக்கிட்டே இருங்க. கண்டிப்பாங்க இந்த மந்திரத்தை சொல்ல 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 உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய நெகட்டிவ் எனர்ஜி அத்தனையும் போயிடும். உங்களுக்குள்ளேயே நாமளும் வாழணுங்கிற எண்ணம் வர்ற அளவுக்கு கண்டிப்பாக இந்த மந்திரம் உங்களை பக்குவப்படுத்திடும். அவ்வளவு சக்தி வாய்ந்த மந்திரம். தினமும் ஒரு தடவை உங்கள் வீட்டில் இருக்கிறவங்க அத்தனை பேருமே சொல்லுங்கள், உங்கள் குடும்பத்தில் இருக்கிறவங்க அத்தனை பேருமே சொல்லுங்கள். அது கூடவே நீங்கள் செய்ய வேண்டியதுன்னு பார்த்திங்கன்னா, உங்களால் முடிந்த அளவுக்கு எப்பெல்லாம் நேரம் கிடைக்குதோ அப்போல்லாம் பசுமாட்டுக்கு 2 வாழைப்பழம் வாங்கி கொடுங்க. உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களையும் அது போல் செய்ய சொல்லுங்கள். அது போலவே சனிக்கிழமைகளில் அரச மரத்தடிக்கு கீழே அந்த வேர்களுக்கு தண்ணீர் ஊற்றுங்க. அது கூடவே அரிசி மாவு பொடி செஞ்சு அதையும் அங்கே எறும்புகளுக்கு உணவாக கொடுங்க. இந்த எளிமையான வழிமுறையை செஞ்சுக்கிட்டே வாங்களேன். கண்டிப்பாங்க உங்களுடைய ஜாதகத்தில் எப்படியாப்பட்ட தோஷங்கள் இருந்தாலும் அத்தனையும் நீங்களும் நல்லபடியாக வாழ்வீங்க. செஞ்சு தான் பாருங்கள். நாம் அடுத்த பதிவில் பார்க்கலாம்.